திமுக தானே வரவேற்றது. இதுல பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுல பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல அவர் முடிச்சிருக்கோம். இயக்கம் வேண்டாம். ரமேஷ் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அவர் முடிச்சிருக்காரு. நீங்க ரமேஷ் நீங்க தமிழ் மாநில காங்கிரசினுடைய உறுப்பினர், நான் திமுக உறுப்பினர் கிடையாது. நீங்க கேட்ட கேள்விக்கு அமுதரசன் சொல்லுவாரு. நீங்க என்ன பண்றீங்க? தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னைக்கு என்ன நிலை எடுத்திருக்குது? மூப்பனார் ஐயா பாதையிலேயா இருக்குது? அது நேர் தலைகீழாக இருக்கீங்க. அது போக கார்த்தி, இதுல இது அவ்வளவும் கற்பிக்கப்பட்ட பல விஷயங்களை பெரிய விஷயங்களாக அதை யாருமே விமர்சிக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் சொல்ற மாதிரி திருப்பரங்குன்றம் கூட தமிழ்நாடு அரசு எந்த விதமான விஷயங்களையும் தவறாக செய்யவில்லை. மாறாக அது 36 வந்த பண்பாட்டை, 36 வந்த நீதிமன்ற தீர்ப்புகளை மதிச்சுதான் அது செயல்பட்டு இருக்கு. அதை உறுதி செஞ்சிருக்காங்க. ஜென்ராம், எனக்கு இதுல இன்னைக்கு முதலமைச்சருடைய பேச்சுல இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு. அதாவது எந்த அடிமைகளை கூட்டிக் கொண்டு வந்தாலும் உங்களுடைய திட்டம் அரங்கேறாது, உங்களுக்கு பாச்சா பலிக்காதுன்னு சொல்லும் பொழுது அவர் அதிமுகவை நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறார். அப்ப பாஜக இந்த கூட்டணியை கட்டமைச்சு அதிமுகவை உள்ளடக்கி இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது. அப்போ இது ஒரு நேரடியாகவே ஒரு பக்கம் திராவிடம், பெரியார், அம்பேத்கர் மற்றும் பொது உடைமை சித்தாந்தங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சிகள் ஒரு பக்கம் திமுக தலைமையில், இன்னொரு பக்கம் பாஜகவுடைய கொள்கையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணியாக முற்றிலும் அது மாறிடுச்சா? அது கம்ப்ளீட்டா ஐடியாலஜிக்கலா போலரைஸ் ஆயிடுச்சா? அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் நாங்க மத நிலத்துக்கு தான் காலமாக இருக்கோம்னு சொல்லி ரமேஷ் சொல்கிறார். ஆனால் நீங்க முதலமைச்சர் வைக்கக்கூடிய விமர்சனத்திலிருந்து நம்ம அதான் புரிஞ்சுக்கணுமா? அந்த அணி கம்ப்ளீட்டா போலரைஸ் ஆயிடுச்சு. இது இரு துருவங்கள், ஒரு கொள்கைகளுக்கு இடையான ஒரு மோதல் தான் 2026 அப்படிதான் பார்வையிடுகிறாரா முதலமைச்சர்? ஆமாம், மதச்சார்பற்ற சமூக நீதியை கொள்கையாக கொண்ட தவேக நேற்று நடந்த தாக்குதல்களை, இந்தியா முழுக்க நேற்று நடந்த தாக்குதல்களை பற்றி எந்த கருத்தும் சொல்லலை. அவர்கள் ஏதாவது திருப்பரங்குன்றம் பற்றி பேசினாலோ வேறு விஷயங்கள் பேசினாலோ அவர்களும் பாஜகவின் குரலாக எதிரொலிக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் தோழர்களும் கிட்டத்தட்ட தொலைக்காட்சி விவாதங்கள்ல முனவர் பாட்ஷாவா இருந்தாலும் சரி, நண்பர் ரமேஷாக இருந்தாலும் சரி, அவங்களும் பாஜகவின் குரலாக எதிரொலிக்கிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர்ல இருந்து எல்லாருமே இது போன்ற எல்லா பிரச்சனைகள்லையும் பாஜகவின் குரலாக எதிரொலிக்கிறார்கள். இதை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி இறுதி செய்திருக்கிறது. அடுத்தடுத்து கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனைகள்ல தமிழ்நாட்டின் குரலாக திமுக சில முயற்சிகளை முன்னெடுக்கும் போது அதுல என்டையர் தமிழ்நாடு, பாஜக தவிர முழு தமிழ்நாடும், அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே நிலைக்கு வருவதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக அதிமுகவோடு ஒரு ஒப்பந்தத்தை அவசரமாக போட்டு முடிச்சதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு பாருங்க. பாஜகவோட ஸ்டாண்ட அதிமுக ஆதரிச்சு பேசுது. கொள்கை வேற, கூட்டணி வேற என்று சொல்லக்கூடியவர்கள் அதுல உண்மையிலேயே அந்த கொள்கையின்படி செயல்பட்டார்கள் என்றால் கூட்டணியில நாங்க தொடர்ந்து நீடிப்போம், ஆனா நாங்க எங்க கொள்கையை தான் பேசுவோம்னு தானே அவங்க பேசணும். ஆனா அவங்க அப்படி பேசல. அவங்க பாஜகவோட ஸ்டாண்ட தான் வெளியில பேசுறாங்க. அவங்களுடைய கொள்கைகளை அப்படியே தூக்கி தள்ளி வச்சுட்டு தான் பேசுறாங்க. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. இங்க தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட சூழலை அவங்க சீரழிக்க முயற்சி செய்யறாங்கிறத நீங்க பார்க்கணும். நன்றி நன்றி. வேறு தமிழ்நாடு தள்ளி ஒவ்வொரு மாநில நன்றி நன்றி. இல்ல நேரம் இல்ல, ஒவ்வொரு சரி, ஒரே ஒரு நிமிஷம், 4 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நீங்க மற்ற மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்க என்ன ஆபத்து சூழ்ந்து இருக்குங்கிறது தெரியும். லவ் ஜிஹாத்ங்கிற பெயர்ல வரக்கூடிய சர்ச்சைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அது மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு இஸ்லாமிய இளைஞர்களை குறிவச்சு அது இந்துக்களின், இஸ்லாமியர்களின் திருமண உரிமையை தடுக்கும் விதமாக ஒரு சட்டம்னு சர்ச்சை ஓடிட்டு இருக்குது. குஜராத்ல கோத்ரா ரயில் எரிப்பை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் 1000க்கும் மேலாக கொல்லப்பட்ட விஷயம் இன்னும் சுத்தி தான் இருக்குது. ஹரியானால நூஹ்ல நடந்த கலவரம் 2023 பசு பாதுகாப்பு குழுக்கள்ங்கிற பெயர்ல ஒரு கும்பல் வன்முறையை பார்த்தோம். அதை ஒட்டி ஊர்வலத்துல கலாட்டா பார்த்தோம். கர்நாடகால பாஜக ஆட்சி காலத்துல தலையங்கி, ஹிஜாப் தொடர்பான சர்ச்சைகளும், கோவில் திருவிழால இஸ்லாமியர்கள் கடையே வைக்க கூடாதுன்னு ஒரு தகராறும் பார்த்தோம். மணிப்பூர் கலவரத்தில் தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது, சில கோயில்கள் இடிக்கப்பட்டதை பார்த்தோம். அங்க எப்படி மெய்திக்கும் குக்கிங் ஆர்கனைஸ்டா எல்லா இடத்துலயும் தொடர்ந்து அவங்களுடைய அஜெண்டாவை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.